அவங்க வந்து come with their problems and go back with the solutions. ஹலோ நெக்ஸ்ட் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்கள் ஒரு டெக்னோ கமர்ஷியல் செமினார் மாதிரி வரதா கேள்விப்பட்டேன், அதை பற்றி. ஆமாம் சார், அது பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆகும். எல்லோரும் ஒரே டைப்பாக செமினார்ஸ் பண்ணிட்டு நிறைய நாலேஜ் கிடைக்குது. பட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களுக்கு என்ன நாலேஜ் நம்ம கொடுத்தாலும் இதற்கான தீர்வுகள் என்னன்றது தான் பண்ணக்காரங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ இது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, யார் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எங்கே கிடைக்கும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, என்ன ப்ரைஸ், இது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டு தேவையானது இருப்பதுனால அது உணர்ந்து தான். அதனால் வந்து டெக்னோவும் கமர்ஷியலையும் மெர்ஜிங் பண்ணி 2+2 வந்து 22 ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த திட்டத்தை நான் செய்யணும். இதை எப்படி வந்து பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்கும். நம்மளோட முட்டை மட்டும் சுத்தமாக இருந்தால் நம்மளோட கறி மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, வழங்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் சுத்தமாக இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம அறிவிச்சோம். ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ஒரு பண்ணைக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அதோட முக்கியத்துவத்தை அறிஞ்சோம்னா கோழி நல்லா வரும். ஹெல்த்தி பேர்ட் பிரிங்ஸ் ஹெல்த்தி ப்ராஃபிட்ஸ். அப்போ பண்ணைக்காரங்களுக்கு வந்து ஒரு பொஃபே மாதிரி என்ன தேவைப்படும். ஒரு பண்ணைக்கு வந்து தேவைப்படுற விஷயங்கள் இன்னொரு பண்ணைக்கு தேவைப்படாத இருக்கலாம். அதனால் உங்களோட இதுக்கு வந்து ஒரு கம்பெனியோட இதுனால அவங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு தேவைப்படுன்றது தெரியாது. இது வந்து வெரைட்டிஸை கொடுக்கல, உங்களோட என்ன தீர்வுகள் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அத்தனை கம்பெனிக்காரன் வந்து அவங்கள பற்றி சொல்ல போகிறாங்க. புரியுது. அவங்க ப்ராடக்ட் நான் சொல்கிறதோட அவங்க பிள்ளை அவங்க வந்து சொல்கிறது தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். கரெக்டு தாங்க. கரெக்ட். சொல்ல போனோம், சின்ன ஒரு பஞ்ச் மாதிரி இருக்குன்னு சொல்லி போனீங்கன்னா, நான் அவங்க வந்து come with their problems and go back with the solutions. சூப்பர் சார். பிரச்சனைகளோடு வாருங்கள், தீர்வுகளோடு செல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எஸ்எஸ் அக்ரோடெக்கில் இருந்து ரெக்ஸ் சார் ஒரு 40 வருஷ அனுபவத்தில் அவருக்கு ஏற்பட்ட பல போல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து அந்த சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ப்ரொவைடரை வச்சேனும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராடக்டை கையில் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுன்ற வரைக்கும் ஸ்டேஜில் இருந்து அவங்களுக்கான ஒரு செமினாருக்கான ப்ரெசன்டேஷன் கொடுத்து நம்ம பண்ண வச்சுருக்காரு. யூ கம் வித் ப்ராப்ளம் கோ வித் சொல்யூஷன் அப்படின்ற பஞ்ச்லைனோட சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் வர்ற 19ஆம் தேதி பிப்ரவரி மந்த் 19ஆம் தேதி ஹோட்டல் நல்லால காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒருத்தர் மீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்குவோம். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன்.